ஒரு அழகான சிறிய கிராமத்தில் அருள் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு மிட்டாய் என்றால் உயிர். பள்ளிக்கு செல்லும் வழியிலே கூட கடை கண்ணாடியில் இருக்கும் ஜெல்லி, லாலிபாப், சாக்லேட் எல்லாம் பார்த்து ரசித்துக் கொண்டே நின்று விடுவான். ஒரு நாள் மாலை கருமேகங்கள் முழு வானத்தையும் மூடியது. இன்று பெரிய மழை வரும் போல என்று மக்கள் அவசரமாக வீடுகளுக்குள் ஓடினர். ஆனால் முதல் துளி விழுந்ததும் எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். அது தண்ணீர் இல்லை, சிறிய நிறமுள்ள மிட்டாய்கள். மிட்டாய் மழை, மிட்டாய் மழை என்று குழந்தைகள் மகிழ்ச்சியுடன் கத்திக்கொண்டு வெளியே ஓடினார்கள். சிவப்பு ஜெல்லி, பச்சை மின்ட், மஞ்சள் லெமன் கேண்டி வானத்திலிருந்து மழையாக பொழிந்தது. அருள் மிகவும் மகிழ்ந்தான். அவன் ஒரு பெரிய கூடை எடுத்து வானத்திலிருந்து விழும் மிட்டாய்களை நிறைய சேகரித்தான். ஆனால் சில குழந்தைகளுக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை. அப்போது அருளின் பாட்டி மெதுவாக சொன்னார், மகிழ்ச்சி தனியாக வைத்தால் குறையும், பகிர்ந்தால் பெருகும். அந்த வார்த்தைகள் அருளின் இதயத்தை தொட்டது. அருள் உடனே தனது கூடை முழுவதையும் நண்பர்களுடன் பகிர்ந்தார். எல்லோரும் சேர்ந்து சிரித்தார்கள், விளையாடினார்கள், மகிழ்ச்சியாக அந்த மிட்டாய் மழையை கொண்டாடினார்கள். அந்த இரவு மழை நின்ற பிறகு வானத்தில் அழகான வானவில் தோன்றியது. அந்த வானவிலிருந்து ஒரு மென்மையான குரல் கேட்டது, பகிர்ந்த இதயத்திற்கு தான் இனிமையான ஆசீர்வாதம் கிடைக்கும். அந்த நாளிலிருந்து அருள் மிட்டாய்களை மட்டுமல்ல, மகிழ்ச்சியையும் பகிர கற்றுக்கொண்டார். கதையின் நெறி இனிமை மிட்டாயில் மட்டுமில்லை, பகிர்வதிலும் உள்ளது.